நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டதன் எதிரொலியாக பாரதிய இந்து பரிவார் அமைப்பினர் அவர்களுக்கு உதவியுள்ளனர். ஓசூர் அருகே கப்பக்கல் கிராமத்தில் வசித்து வரும் துளசி என்பவரது குடும்பத்தில் 3 பேர் மாற்றுத்திறனாளிகள். அரசு வழங்கும் 3000 ரூபாயில் வீட்டு வாடகை கொடுக்கவே 2000 ரூபாய் செலவாவதாகவும் தன்னார்வலர்கள் உதவ முன்வருமாறும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதன் எதிரொலியாக பாரதிய இந்து பரிவார் அமைப்பினர் துளசி குடும்பத்திற்கு உதவ முன்வந்துள்ளனர். துளசியின் சொந்த ஊரான சூளகிரியில் பழைய வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெட்டிக்கடை அமைத்து கொடுக்கப்பட்டு கடையில் விற்பனைக்காக மளிகை பொருட்களையும் வாங்கி கொடுத்துள்ளனர். இதனையடுத்து துளசி குடும்பத்தினர் நியூஸ் 7 தமிழுக்கும் பாரதிய இந்து பரிவார் அமைப்பினருக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளி, அவங்க ஹஸ்பண்டும் மாற்றுத்திறனாளி, படத்தை படிக்க இருக்கிறா, அவங்க பையனும் மாற்றுத்திறனாளி. அவங்க நியூஸ் 7க்கு நாங்கள் பேட்டி கொடுத்துருந்தோம். அது மூலியமாக பாரத் இந்து பரிவர்த்தனை அவங்க இந்த அக்காவங்களுக்கு பெட்டிக்கடை அமைத்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் நியூஸ் 7க்கும் மிக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் 7ல் துளசி அம்மான்றவங்க செய்தி கேள்விப்பட்டோம். அவங்க அவங்க மாற்றுத்திறனாளி, அப்புறம் அவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்களும் மாற்றுத்திறனாளின்ற செய்தியை பார்த்தோம். பார்த்த உடனே எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நாங்கள் எங்கள் மாவட்ட குழு உறுப்பினர்கள், மாவட்டம், ஒன்றியம், அப்புறம் நகரம் எல்லாத்தையுமே சேர்ந்து ஒன்றா கூடி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஒரு முடிவெடுத்தப்போ அதாவது அவங்க கஷ்டங்களை பார்த்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு எது தகுந்த முறையில் இருக்குன்றதை அவங்கள அணுகி அவங்ககிட்ட பேசிட்டு ஒரு டீ கடை வச்சு கொடுத்தா அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க நடத்திக்க முடியுமான்றதை நாங்கள் கேட்டதுக்கு அவங்க அதுக்கு நாங்கள் சரிங்க அதை வச்சு எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறோம்னு சொல்லி அவங்க கேட்டனால நாங்கள் எங்கள் குழு மூலமாக எல்லாம் கலெக்ஷன் பண்ணி எங்களால் இயன்றதை பகிர்ந்து கொண்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை இனிமேல் யாரும் கையேந்தி இருக்காமல் அவங்க ஒரு முதலாளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம்.